Hi friends, Assalamu alaikum. Welcome to Asika Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, கிறிஸ்பியான ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஃபிங்கர் ஃபிஷ் ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மசாலா எதுமே கொஞ்சம் கூட உதிராம ரொம்ப கிறிஸ்பியாவும், நல்ல ஒரு சாஃப்ட்டாவும், நல்ல ஒரு டேஸ்டியாவும் எப்படி நம்ம வீட்லயே செய்யறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா கண்டிப்பா வந்துட்டு Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மறந்துடாம லைக் பட்டனை வந்துட்டு லைக் கொடுத்துட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மீன் வந்துட்டு வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு அந்த முள் எல்லாம் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸா நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்லயே நம்ம செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். அதே டைம்ல நிறைய பீசஸ் வந்துட்டு நம்ம செய்யலாம். கடைகள்ல வாங்கி சாப்பிடும்போது நமக்கு கம்மியா தான் நம்ம வந்துட்டு வாங்கி சாப்பிடுவோம். அதே டைம்ல நம்ம வீட்ல செய்யும்போது அதிக குவாலிட்டியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இது கூட வந்துட்டு நான் வினிகர் வந்துட்டு நான் 2 மூடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு அப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டு ஒரு 1/2 an hour வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. அப்பதான் மீன்ல வந்துட்டு நல்லா உப்பு அந்த புளிப்பு எல்லாமே வந்துட்டு நமக்கு நல்லா சாந்து வரும். அதுக்கு அப்புறமேட்டு இது கூட நான் மைதா மாவு வந்து நான் எடுத்துர்க்கேன். அத வந்துட்டு நான் 1/2 கரண்டி அளவுக்கு நான் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு அது நல்லா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். வண்டுல அதாவது மாவுல வந்துட்டு வண்டு எதனா இருக்கு அப்படினா நம்ம இந்த மாதிரி ஜலிக்கும்போது வண்டு எதுமே இருக்காது, சரியாயிரும். அதுக்காக தான் நான் வந்துட்டு சலிச்சு நான் எடுத்துக்கிருக்கேன். நம்ம மைதா மாவுல சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப கிறிஸ்பியாவும் நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா ஜீரகத்தூள் நான் வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் வந்துட்டு நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறமா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன். அதுவும் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கையில எடுத்துட்டு நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே வந்துட்டு நமக்கு டேஸ்டா இருக்கும். நம்ம கடையில போய் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்குமோ அதே அளவுக்கு நம்ம வீட்ல நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதையும் நல்லா வந்துட்டு கையில நம்ம பிசைஞ்சு சேர்த்தாச்சு. அதுக்கு அப்புறமா இது கூட ஒரிகனோ வந்து நான் எடுத்துர்க்கேன். அதையும் வந்துட்டு நம்ம நல்லா கைனாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது கையில இந்த மாதிரி டைட்டா வந்துட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படினா நல்லா தூள் ஆயிரும். அதுக்கு அப்புறமா இதையும் வந்துட்டு நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமேட்டு நல்லா மாவோட எல்லா மசாலாவும் ஒண்ணோட ஒண்ணா சேர்ற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நம்ம நல்லா வந்துட்டு mix பண்ணி விட்டாச்சு. இப்போ இது வந்துட்டு ஒரு பக்கெட் இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்துட்டு முட்டை வந்து நம்ம அடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 2 முட்டை அளவுக்கு நான் உடைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா இதுக்கு வந்து நம்ம ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா வந்துட்டு நம்ம blend பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமேட்டு பிரெட் கிரம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்க நமக்கு அந்த ஃபிங்கர் ஃபிஷ் போட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவையோ அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. மீனும் வந்துட்டு ஒன் சைடு வந்துட்டு நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மைதா மாவு இருக்கு இல்லையா அதுல இந்த மாதிரி நம்ம நல்லா போட்டு முக்கி எடுத்துடலாம். அதுக்கு அப்புறமேட்டு முட்டையில போட்டு இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. ஃபைனலா நம்ம பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இதுல நான் ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன் பாருங்க. நம்ம இந்த மாதிரி நம்ம கையை வச்சு செய்யும்போது அந்த மைதா மாவா இருக்கட்டும் இல்ல பிரெட் கிரம்ஸா இருக்கட்டும் நமக்கு வந்துட்டு ஈரமாயிரும், கட்டி விழுந்துரும் இல்லையா? அந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸில போட்டு நல்லா ஒரு ஓட்டுனீங்க அப்படினா நமக்கு நல்லா ஒரு நைஸ் ஆயிரும். அந்த கட்டிகள் எல்லாமே வந்து நமக்கு அரைஞ்சு வந்துரும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க வேற ஏதாவது நீங்க ரெசிபி செய்யும்போது கண்டிப்பா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கட்டிகள் ஆயிருச்சு, வேஸ்ட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க. தூக்கி தூரம் போடாம நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம மைதா மாவு அதுக்கு அப்புறமேட்டு முட்டையிலயும் போட்டு mix பண்ணி எடுத்துர்க்கோம். அதுக்கு அப்புறமேட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ்லயும் போட்டு நம்ம எடுத்துர்க்கோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம இந்த மெத்தட்ல செய்ய போயும்போது அந்த மீன்ல நம்ம போட்டுக்க கூடிய மசாலா எதுமே நமக்கு வந்து உதிர்ந்து வராது. அந்த மீனோட அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும். அடுப்பு வந்துட்டு நீங்க ஹைல வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ளே வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். வெளியிலே வந்துட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியா நமக்கு வந்துட்டு கிடைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா நமக்கு வந்துட்டு நல்லா செவந்து வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு.
ஃபுல்லாக எல்லா ஃபிங்கர் ஃபிஷ் எல்லா பீஸுமே வந்துட்டு நமக்கு நல்லா செவந்து நல்லா கிறிஸ்பியாக வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்துட்டு நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குட்டியாக ஒரு லைக் கொடுத்துருங்க. எப்படி இருந்தது ஃபீட்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்டை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய ஃபிஷ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நம்ம அடுப்பை வந்து நம்ம ஹையில் வைக்காமல் நம்ம மீடியமாக வச்சு செய்ய போகும்போது உள்ளே வந்துட்டு நமக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், மீன் வந்துட்டு உள்ளே நல்லா வெந்திருக்கு. அதே டைமில் நம்ம மசாலா நம்ம போட்டது எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட நமக்கு உதிர்ந்து வரவே இல்லை. கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலை மறந்துடாமல் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்த பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.